நற்பவி, யோகிராம் சுரத்குமார், ரேகா த டாரட் குவீனின் அன்பான வணக்கங்கள். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு குவிக் ரெமெடியா வேணும், சிம்பிளா இருக்கணும், ஈஸியா நான் இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளில வரணும்னு கேட்டிருக்கீங்க. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? மணி பிளாக்கேஜ், பண தடை. ஃபர்ஸ்ட் மணி பிளாக்கேஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்ல உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, அல்லது கார்மிக் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அங்க உங்களுக்கு அப்படின்னா இந்த மணி ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்காது, மணி பிளாக்கேஜ் வந்து வரும். சரி, எனக்கு மணி பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்னு நான் எப்படி மேம் ரியலைஸ் பண்ணலாம்? என்னை சுத்தி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, உங்களோட முடிஞ்ச எல்லா ஹார்ட் ஒர்க்கும் நீங்க வந்து கொடுக்குறீங்க, ஆனா வந்துட்டு அதற்கு ஏத்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரதில்லை. அது வந்து சேலரியா இருக்கலாம், அல்லது உங்களோட பிசினஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இன்கம் கம்மியா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். செகண்ட், என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு சுத்தி நடக்குதோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எக்ஸ்பென்சஸ், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத செலவுகள். திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகும், அங்க போயிட்டு உங்களால செலவு பண்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது தேவையில்லாத பொருட்கள் நீங்க வாங்கிட்டே இருப்பீங்க, உங்களை மீறி நீங்க அந்த பொருட்களை வாங்குறது. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பண தடை இருக்கு, அந்த எனர்ஜி உங்களுக்கு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இந்த பண தடை வந்து பினான்சியல் ரீதியா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குதா அப்படின்னா இல்ல, இமோஷனலாவும் உங்களுக்கு இஷ்யூஸை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி லூப்ல போயிட்டே இருக்கு. அப்போ உங்களோட தாட்ஸ் வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு யோசிக்கவே விடாது. அதாவது இப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு இன்கம் நல்லா வரல அப்படின்னா எப்படி நீங்க வந்துட்டு அந்த மணியை வச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரொடக்டிவா அடுத்த வேலையை செய்யணும் அப்படிங்கறது நீங்க எப்படி யோசிக்க முடியும்? உங்களை யோசிக்க விடாது. அகைன் இமோஷனலா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது. என்னதான் வந்துட்டு நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பணம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க உங்களோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா அது கோவமா கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா? சிம்பிளா உங்ககிட்ட ரெமெடி இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பண தடைக்கான ரெமெடி பார்க்கறதுக்கு முன்னாடி 19751 அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பர் ரீசெண்டா உங்களை எல்லாரையும் வந்து சேர்ந்திருக்கு. அதுல நிறைய பேர் வந்து சக்சஸ் கொடுத்திருக்கீங்க. சொல்லணும்னா 99% ஆஃப் த பீப்புள் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 1% ஆஃப் த பீப்புளுக்கு நடக்கல அல்லது நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதாவது டெய்லி எழுதணுமா, 7 டேஸ்க்குள்ள நடக்குமா, இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस. ஓகே, 7 டேஸ் நான் அப்படி சொன்னது ஒரு சேலஞ்சுக்காக. சின்ன விஷயமா ஒரு விஷயத்தை எடுத்து 7 டேஸ்ல ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லியிருந்தேன். இப்பவும் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், நிச்சயமா இந்த நம்பர் ஒர்க் அவுட் ஆகும். சரி, 19751 ஏன் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு, ஏன் வந்துட்டு 19751 என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? 1 அப்படிங்கிறது சன், அதாவது அஸ்ட்ராலஜி பிரகாரம் அது வந்து சூரியனை குறிக்குது. 1 அப்படின்னாவே எப்பவுமே நியூ பிகினிங், அதாவது லீடர்ஷிப் பவர் உங்களுக்கு கொடுக்கும் 1ங்கிறது. அடுத்தது 9 அஸ்ட்ராலஜி சைட்ல செவ்வாய்க்கான நம்பர். இது 9 அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஸ்பிரிச்சுவல் growth, எஸ்பெஷலி எனக்கு பிடித்த முருகனுக்கான நம்பர். இது ஒரு விஷயம் முடிவடையணும், கம்ப்ளீஷன் வரணும் அப்படின்னா 9 அப்படிங்கிறது மீனிங். அடுத்தது 7 உங்களோட இன்ட்யூஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட குயிக்கா கனெக்ட் ஆகிறதுக்கு நம்பர் 7 வந்து அஸ்ட்ராலஜில கேதுக்கு ரிலேட்டடான நம்பர். அடுத்தது நம்பர் 5 அஸ்ட்ராலஜில இது புதனை குறிக்குது. அதுல என்ன முக்கியமான விஷயம் நம்பர் 5 அப்படின்னா சேஞ்ச், இமீடியட்டா ஒரு சேஞ்ச் வரணும். நம்ம 1 அப்படின்னு சொல்லும்போது நியூ பிகினிங், அப்போ ஒரு சேஞ்ச் வரணும் இல்லையா? அப்போ நம்பர் 5 ஃப்ரீடம், அடாப்டபிலிட்டி, இது எல்லாமே வந்துட்டு நியூமராலஜில நம்பர் 5க்கு உண்டான விஷயங்கள். ஓகே, 1 + 9 + 7 + 5 + 1 அதை நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 23 அப்படின்னு வரும். 23 அப்படிங்கிறது நியூமராலஜில லயன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி ராயல் ஸ்டார் ஆஃப் லயன் அப்படிங்கறத இந்த 23 வந்து டினோட் பண்ணுது. இப்ப 2 + 3 கவுண்ட் பண்ணா என்ன வரும்? நம்பர் 5. சோ 5 னா என்ன சொன்ன ஆல்ரெடி? சேஞ்ச், ஃப்ரீடம், அடாப்டபிலிட்டி. சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இந்த நம்பர் வந்து கொடுக்குது. சோ 19751 அப்படிங்கிற நம்பரை நீங்க டிஃபரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பென்ல நீங்க எழுதும் போது அதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சரி, நான் எழுதுனேன் ஆனா எனக்கு நடக்கவே இல்லை மேம் அப்படின்னு சில பேர்
வந்துட்டு மெசேஜ் பண்றீங்க, கமெண்ட்ஸ் போடுறீங்க. சில பேர் வந்துட்டு என்ன சொல்றீங்க, ஏஞ்சல் நம்பர்லாம் வந்து பிலீவ் பண்ற மாதிரியே இல்ல, யாரும் நம்பாதீங்க அப்படின்னா வீடியோஸ் கூட நிறைய பேர் போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. நம்புறவங்களுக்கு இது மேஜிக்க கொடுக்கும், நம்பாதவங்களுக்கு நிச்சயமா எதுவுமே இது செய்யாது. நெகட்டிவா நிச்சயமா எதுவும் செய்யாது. நம்பல அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் ஒண்ணுமே நடக்காது. பிரபஞ்சத்தை பத்தியும் கூட கிண்டல் கேலிகளா பேசியிருக்கீங்க. பிரபஞ்சம் வந்து கேட்டா எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக தான் காத்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கு. நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, நிச்சயமா வாரி வாரி கொடுப்பாங்க. சரி, அகைன் கமிங் பேக் டு 19751. 19751ல கிரீன் கலர்ல பென்ல எழுதுனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பண வரவு இருக்கும். அபண்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி இதெல்லாம் வேணும் அப்படின்னா 19751 கிரீன் கலர் பென்ல எழுதுங்க. ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு மேம், இந்த நம்பரை நான் அதுக்கு எழுதலாமா அப்படின்னா நிச்சயமா எழுதலாம். ரெட் கலர் பென்ல எழுதுங்க. அடுத்தது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு ஒரு முடிவு வரணும், தீர்வு கிடைக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளூ கலர் பென்ல எழுதுங்க. இப்ப கூட நான் என்னோட கைகள்ல எழுதியிருக்கேன். ரெகுலரா எழுதணும். எவ்வளவு நாளைக்கு எழுதணும்? டெய்லி எழுதலாமே, ஒன்னும் தப்பு இல்லையே. லெஃப்ட் சைடு ஹேண்ட்ல வந்து எல்லாருக்கும் விசிபிளா இருக்க மாதிரி எனக்கு எழுத வேண்டாம், நான் வேற இடத்துல எழுதலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆஃப் யுவர் பாடியில நீங்க எங்க வேணா எழுதிக்கலாம். அந்த நம்பர் மேஜிக்க நிச்சயமா கிரியேட் பண்ணும். 19751 நீங்க எழுத ஆரம்பிச்ச உடனே உங்களோட மைண்ட் ஸ்டேபிள் ஆகிறத நீங்க ரியலைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கிளாரிட்டி வரும்போது நிச்சயமா வந்துட்டு ஒரு நல்ல பீப்புள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறது, உங்களுக்கு நல்ல எனர்ஜிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இமீடியட்டா நான் வந்துட்டு அம்பானி ஆயிடுவேனா இப்படிலாம் வந்துட்டு கேள்விகள் கேக்குறீங்க. சரி, நீங்க ஏன் அம்பானி ஆகணும்? நீங்களா இருங்க. உங்களுக்கு மன நிம்மதி வேணும் இல்லையா? மன நிம்மதி தான் முக்கியமான விஷயம். இந்த ஹியூமன் பீயிங்கா நீங்க லைஃப்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேண்டிய விஷயம் என்ன? பீஸ். அது கிடைக்கும். சோ அது கிடைச்சாவே தாட்ஸ் நல்லதா வரும்போது நிச்சயமா உங்களுக்கு பணம் வரும். பணம் வந்ததுன்னா எல்லா விஷயமுமே உங்களுக்கு வரதானே போகுது. சரிங்களா? அகைன் நான் உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்க போறேன். இந்த 19751 நம்பரை 7 டேஸ்க்குள்ள ஒரு சின்ன விஷயத்துக்காக டெஸ்ட் பண்ணுங்க. என்ன விஷயம் யோசிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான கலர் பென்ல உங்களோட லெஃப்ட் சைடு ஆஃப் த பாடியில எங்க வேணா எழுதிக்கோங்க. ரிசல்ட்ஸை மறக்காம வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். இப்போ பண தடைக்கான சிம்பிள் அண்ட் குவிக் ரெமெடி. இந்த ரெமெடியை நீங்க செய்யும் போது சின்ன சின்ன விஷயத்துல இருக்க மணி பிளாக்கேஜஸ்லாம் இமீடியட்டா கிளியர் ஆகிறத உங்களால நிச்சயமா ரியலைஸ் பண்ண முடியும். நீங்க யோசிக்கிற எல்லா விஷயத்திலயும் இருக்க பண தடைகள் சீக்கிரமா கிளியர் ஆகணும் அப்படிங்கறத பிரபஞ்சத்துக்கிட்ட ஆல்ரெடி உங்களுக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். நிச்சயமா இதை நீங்க செய்யுங்க. விதண்டாவாதம் பேசுறவங்க நிச்சயமா இதை செய்ய வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா அடுத்தவங்களை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. சரிங்களா? பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. உடைஞ்சிருக்க கூடாது, கிழிஞ்சிருக்க கூடாது, பிளெயினா நீட்டா ஒரு பிரியாணி இலை. பிரியாணி இலையோட மேல் பாகம், அதாவது மேல அந்த இலை இருக்கும்ல, அதுல இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போறீங்க. என்ன கலர் பென்ல எழுத போறீங்க? கிரீன் கலர் பென்ல எழுத போறீங்க. 520.808.741. இங்க கீழே உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு இந்த நம்பர் தெரியும். இந்த நம்பரை வந்து கிரீன் கலர் பென்ல எழுதிட்டீங்க. இப்போ அந்த பிரியாணி, அதாவது பே லீஃபை திருப்பிட்டு பின் சைடா, அதாவது பேக் சைடு ஆஃப் த பிரியாணி இலையில உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் ஒரு சின்ன பணமா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அந்த இடத்துல எங்க பிளாக்கேஜ் இருக்கு, இப்ப நீங்க யாருக்கோ பணம் கொடுத்துருக்கீங்க அது வரல, அல்லது யார்கிட்டயோ பணம் கேட்டிருக்கீங்க அது வரல, ஒரு நிலம் விற்கணும், அந்த நிலத்தை வித்தா உங்களுக்கு ஒரு பணம் வரும் அப்படின்னு ஒரு யோசிச்சிருக்கீங்க, அந்த பணத்தோட நம்பரை எழுதுங்க. கரெக்டா எவ்வளவு வேணுமோ அதை எழுதிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு இதை வந்து எரிச்சிடுங்க. இதை வந்து ஒரு கேண்டில்ல எரிக்கலாம், அல்லது அகல் விளக்கு ஏத்தி அதுல எரிக்கலாம். எந்த டைம்ல எரிக்கணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா எந்த டைம்ல வேணா நீங்க மார்னிங் பூஜை செய்யும் போது எரிச்சிருங்களேன். எரிச்சிட்டு அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, பிளாக் கலர்ல ஆஷ் இருக்கும்ல, அது வந்து ஏதோ ஒரு செடியில அல்லது வெளியில ஏதாவது வெட்ட வெளியில தூவி விட்டுருங்க. தூவி விடும்போது ஏதாவது அஃபர்மேஷன் சொல்லணுமா அப்படின்னா நிச்சயமா சொல்லலாம். நான் கேட்ட பணம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு தமிழ்ல சொல்லுங்க, இல்ல இங்கிலீஷ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவான வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு அஃபர்மேஷனை எழுதி வச்சுட்டு அதை படிக்க கூட நீங்க செய்யலாம். ஓகே, அது சொல்லி முடிச்சுட்டு அந்த லூப் ஆஃப் எனர்ஜிலேயே இருக்கக்கூடாது. நீங்க சொல்லியாச்சு, பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்தாச்சு, அப்போ அந்த இடத்துல விட்டுட்டு miracles will happen அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க அடுத்த வேலைகளை செய்யணும். ஓகே, அடுத்த வேலைனா என்ன? பணம் வேணும்னு எழுதியாச்சு, எரிச்சாச்சு, சரி, இப்போ ஆஷஸையும் கொடுத்தாச்சு, அஃபர்மேஷன்
செஞ்சாச்சு, நான் போய் சும்மா படுத்து தூங்கிடலாமா? இல்ல. அதாவது உங்களோட ஹார்ட் ஒர்க் வேணும். அந்த விஷயம் நடக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன? சரி, யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கணுமா, அதான் அடுத்த ஸ்டெப்பா அப்படின்னா நிச்சயமா அதை செய்யணும். இல்ல நான் ஒரு பேங்க்குக்கு போயிட்டு ஒருத்தரை பார்க்கணும் அந்த விஷயத்துக்காக அப்படின்னா இமீடியட்டா அந்த வேலையை செய்யணும். சோ இந்த மாதிரி என்ன யோசிச்சு நீங்க அஃபர்மேஷன் போட்டு எழுதி வந்து அந்த பிரியாணி இலையில வந்து அஃபர்மேஷன் செஞ்சீங்களோ அந்த விஷயத்தை நீங்க செய்யணும். அடுத்தது அந்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறது நீங்க அடுத்தது உங்களோட அதாவது ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட பிரெயினோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இமீடியட்டா அதுக்கான அடுத்த ஸ்டெப் நீங்க செய்யும் போது பிரபஞ்சம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க. நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். 19751 The Magic Begins Now. நான் உங்கள் ரேகா, the Tarot Queen.